அதுக்கு தகுதி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. அவர் முத பாலச்சந்தர் சார் படங்களில் ஆக்ட் பண்ண போகும்போது அவர் செஞ்சதெல்லாம் ஸ்டைல். முடியை இப்படி தூக்கி போடுவார், கண்ணாடி தூக்கி போடுவார், சிகரெட்டை தூக்கி போடுவார். எதை செஞ்சாலும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதில். அப்போதெல்லாம் நமக்கு பழக்கமான வில்லன்கள் உண்டு. நம்பியாசாமி, மனோகர் சார், பிஎஸ் வீரப்பா, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேஸ் குரலில் பேசிக்கிட்டு சிரித்து இதுதான் வில்லத்தனம்னு மக்களிடத்தில் உதாரணமாக காட்டியிருந்தாங்க. அந்த சூழலில் இந்த ரஜினிகாந்த் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டைல் பண்ணி இப்படி வில்லன் இப்படியும் இருக்கலாங்கிறத நிரூபித்தாருங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு இந்த ஸ்டைல் நல்லா வருது, அதே ஸ்டைலில் வில்லனுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு, அதே ஒரு ஸ்டைல் வில்லனாக நிச்சயம் வருவார்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் பஞ்சவர்ணாசுரத்துக்கும் படத்துக்கு பார்க்குறதுக்காக அவரை கூப்பிட்டோம். கூப்பிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை எதையாவது காட்டுன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் நடக்கிறது, பேசுகிறது, திரும்புறது எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம், வித்தியாசமான ஒரு நடிப்பு. அதை பார்த்த உடனே நானும் பஞ்சவர்ணாச்சலமும் இவருக்கு போய் இந்த சின்ன ரோலை கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வித்தியாசமான ஒரு ரோல் வரும்போது இவரை கூப்பிட்டு வந்துட்டு அவருக்கு நிச்சயமாக பேர் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகிட்டே சொன்னோம். ரஜினி உன்னை நேராக பார்க்கணுங்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டோம். நீ இப்போ செய்கிற எங்களோட நீங்கள் நடந்துக்கிட்டது பேசுனது எல்லாம் பார்க்கும்போது உனக்கு இந்த ரோல் ரொம்ப சின்னமான ஒரு ரோல்,